குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக் பற்றி பேசலாம். அதாவது இந்த புதுசாக ஆப்ஷன் பையிங் உள்ளே வராங்கல்ல, ஃப்ரெஷர்ஸ், அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்னா நிஜமாலுமே யாருமே சொல்லாத ஒரு உண்மை நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையர், ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர். நீங்கள் புதுசாக வரீங்க, ஆப்ஷன் பையிங்கை பற்றியே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் எதை பார்த்து வரீங்கன்னா, சில பேரோட ஸ்க்ரீன்ஷாட்டு, சில பேரோட இன்ஸ்டாகிராமில் வந்து 1,00,000 பண்ணதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஈஸியான மணி, இங்கே ஈஸியாக சம்பாதிக்கலாம், அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிட்டு உங்களெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு 3,00,000 4,00,000 லாஸ் வரும். அதை உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு நாள் லாபம் வந்திருக்கும். 1,00,000 ரூபாய் லாபம் வருதுன்னா அந்த 1,00,000 புதுசாக அவங்களோட ஃபோக்கஸே வந்து புதுசாக வரக்கூடிய ஆப்ஷன் பையரை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில், வாட்ஸ்அப்பில், அதில் இதுலன்ட்டு புதுசாக அவங்களோட ஃபோக்கஸ் புதுசாக வர ஆப்ஷன் பையரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில உண்மைகள் வந்து யதார்த்தத்தை வந்து எந்த ஒரு யூடியூப்லேயும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற அந்த வருமானம் தடைபடும். அதனால் அதை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஆப்ஷன் பையிங்கை பற்றி யாருமே சொல்லாத ஒரு உண்மையை நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாலுமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இயல்பாக பேசக்கூடிய என்னுடைய அந்த ஸ்லாங்லேயே உங்களுக்கு அதை புரிஞ்சிடும். ஆப்ஷன் பையராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 90% வந்து ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்எஸ்சி ரிப்போர்ட் இருக்குது. அது யாரும் உங்கள்கிட்ட புதுசாக வரவங்கக்கிட்ட சொல்லலாம் மாட்டாங்க. உங்களை வந்து அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டியே உங்களை வந்து ஒரு சந்தோஷம் இதுவிலே வச்சுருந்து அப்புறம் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை லாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ப்ரோக்கரேஜ், அவங்களுக்கான கமிஷன்லாம் வந்துடும். மார்க்கெட்டை உங்களை வச்சு அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க. புதுசாக நீங்கள் உள்ளே வரீங்கள்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உங்களை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது பக்கா ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா அதை அவங்க யூஸ் பண்ணி பெரிய லெவலில் அவங்களோட குரூப்புக்கு சப்ளை பண்ணி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு பல பேர் சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு யூடியூப்பும் பார்க்குறதில்ல அதிகப்படியாக. ஏன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நான் நைட்டில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் அதிகப்படியாக வேலையை விட்டுட்டு பார்க்குறதுனா ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். அப்போது இது சம்மந்தமாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதர் யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன சொல்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ புதுசாக நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையிங்கில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, தீட்டா எஃபெக்ட்டு. இது டெய்லியும் உங்களோட ப்ரீமியமை அது சாப்பிடும். அதாவது ப்ரீமியம் சாப்பிடோன்னா லாஸ், அதாவது உங்களோட அந்த ப்ரீமியம் 100 ரூபா வாங்குறீங்கன்னா அந்த 100 ரூபாவை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். இதுதான் அந்த தீட்டா எஃபெக்ட், டைம் டிகே. மார்க்கெட் வந்து சைட்வேல இருந்தால் கண்டிப்பாக லாஸ் தான் வரும் அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் புதுசாக வரும்போதெல்லாம். ஏன்னா மார்க்கெட்டு அதிகபட்சமாக 20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா அதில் 10 நாள் சைட்வேல தான் இருக்கும். இன்னொரு 5 நாள் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். மீதி இருக்கிற அந்த 5 நாள் தான் ஏற்ற இறக்கம் இருக்கும், வெலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. வெலாட்டிலிட்டி என்னன்னா உங்களுக்கு புதுசில் கண்டிப்பாக புரியாது. அதாவது ஒரு மார்க்கெட்டு ஏறி இறங்குது, இதை வெலாட்டிலிட்டின்னு சொல்கிறது. இந்த வெலாட்டிலிட்டி மார்க்கெட்டில் இல்லைன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது இருக்கிறதுலே ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய டேஞ்சர். கேண்டில் ஸ்டிக்ஸ் மூமெண்ட்டு இருந்தால் தானே உங்களுக்கு ப்ரைஸ் ஏறுறதும் இறங்குறதும். அந்த இடத்துல ப்ரைஸ் மூமெண்ட்டே இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டோட்டலாக லாஸ் தான் வரும். என்ன தான் டைரெக்ஷன் நீங்கள் சரியாக போய் இருந்தாலும் அந்த டைரெக்ஷன் சரியான நேரத்தில் எடுத்துட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். டைரெக்ஷன் நான் கரெக்டாக தாங்க போனேன், இருந்தாலும் எனக்கு லாஸ் தான் வருதுன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ஷன் பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். அப்போது நீங்கள் டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் லேட் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாஸஸ் தான் வரும். மார்க்கெட் மூவ் ஆனால் மட்டும் போகாது, மார்க்கெட் மூவ் ஆனால் மட்டும் அது போதாது. அந்த மூவ் எப்படி இருக்குன்னா, ஆப்ஷன் பையருக்கு அந்த மூவ் வந்து ஸ்பீடாக இருக்கணும். ஸ்பீடாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கே உள்ளே பண்ண முடியும். அப்போ தான் அது கரெக்டான டைமில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த உண்மை வந்து நீங்கள் புதுசாக வரும்போது
இல்லை ஒரு குரூப் மூலிமா உங்களுக்கு கால்ஸ் வரும்போது உங்களை சேர்த்ததுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் எந்த யூடியூப் சேனல்லையாவது இல்லை எந்த ஒரு குரூப்லையாவது எந்த ஒரு இன்ஸ்டாகிராம்லையாவது எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க புதுசாக நீங்கள் வரும்போது. இதை நீங்கள் எப்போ கற்றுப்பீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு 2-3 லட்சம் போனதுக்கப்புறம் நீங்களாக தான் கற்றுப்பீங்க. இப்படி கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் நான், இன்னும் என்ன மாதிரி இருக்கிற எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பற்றியே பேசுவோமே. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கிறதே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதிகப்படியாக லாஸ் பண்ணுறதும் ஆப்ஷன் பையர்ஸ் தான். ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான். அப்போது நான் சொன்ன இந்த மார்க்கெட் மூவ் இருந்தால் மட்டும் போதாது. மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், கரெக்டான டைமில் என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக யாருமே உள்ளே வரும்போது சொல்லியே தரமாட்டாங்க. உங்களை ஜஸ்ட்டு அதில் இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டு இந்த காலை வாங்குங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க, இந்த இடத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ டெலகிராம்லேயோ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் மார்க்கெட்டை கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் அந்த இடத்துல தப்பு தான். நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் புதுசாக வரீங்க, அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது இந்த குதிரைக்கு கண்ணை மூடிட்டு இந்த திருமண இதுக்கெல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டான பார்வை மட்டும்தான் தெரியும், சைடெல்லாம் தெரியாது. குதிரை ஒரே நேராக தான் போகும். அந்த மாதிரி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியும் தெரியாது, அவங்க சொல்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது மாதிரி ஃபாலோ பண்ணி பல பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. மார்க்கெட்டில் பல ஆப்ஷன் பையர் அழிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் புதுசாக வரீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொன்னதை இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. மார்க்கெட்னா என்னன்றதை முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். மார்க்கெட்டு எப்படி ரன் ஆகுது, மார்க்கெட்டில் இந்த தீட்டா எஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்களே, மார்க்கெட்டில் ஒரு சைடுவேன்னு சொல்கிறாங்களே, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சரியான டைரெக்ஷனில் இருந்தாலும் லேட் என்ட்ரி ஆகிட்டேன்னா அந்த இடம் உனக்கு லாஸ் வரும்னு சொல்கிறாங்களே, கரெக்டான டைரெக்ஷனில் கரெக்டான நேரத்தில் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அது எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே, இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் அங்கே கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் உள்ளே வரணும். ஆனால் நம்ம புதுசாக வர ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் அப்படியா இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நம்புகிறோம். அவங்க கொடுக்குற இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இந்த கால்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அது கண்டிப்பாக ஒரு 5 நாள் கொடுக்குறாங்கன்னா 2 நாள் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ப்ராஃபிட் கொடுக்கும். கொடுக்காமலாம் இருக்காது, கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். ஏன்னா மார்க்கெட்டு ஏறிக்கிட்டும் இறங்கிட்டும் இருக்கக்கூடிய வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு 5 நாளில் அந்த 5 நாளில் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் ப்ராஃபிட் வர தான் செய்யும். ஆனால் அடுத்த 4 நாள் வருமானு கேட்டால் அங்கே தான் இருக்குதே பிரச்சனை. அங்கே தான் உங்களோட பணம் மொத்தமாக போகும். அப்படி போன பல பேர் தான் ஆப்ஷன் பையர்ஸாக இன்றைக்கி, அதை நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ஷன் பையிங்கில் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் புதுசாக இருக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷன் பையிங்கில் பிக் பிளேயர்ஸ் எப்போயுமே உங்களை எதிர்த்து தான் விளையாடுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்க தான் உங்களை எதிர்த்து ஆடக்கூடிய ஒரே ஆள். ஆப்ஷன் செல்லர்கிட்ட என்ன இருக்குன்னா கேபிட்டல் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்டில் அதிகம். அவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு அதிகப்படியான வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மார்க்கெட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிரேக் அவுட் வரலைன்னா அந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபோமோ என்ட்ரியை எடுப்போம். ஸ்டாப் லாஸை வைக்கவே மாட்டோம், ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 இதில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த 4த்தையுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேபிட்டல் அதிகம், அவங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கேபிட்டலை வச்சு அவங்க ட்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டே கொடுக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்க்கெட் உள்ளே ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க. நமக்கு யார் ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுவோன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ். அப்போது நம்ம போய் மோதுகிற இடம் எங்கே, பெரிய இடம், கேபிட்டல்லையும் பெருசு, மார்க்கெட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இத்தனையை மீறி நம்ம வந்து ஆப்ஷன் பையர் வந்து இந்த மார்க்கெட்டில்
ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ எவ்வளோ கஷ்டன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ ரிசல்ட் என்னவாக இருக்கும்? மார்க்கெட் வந்து உன்னை போட்டு சாத்துலாம் சாத்தாது. அப்போது நீயே போய் தான் அந்த மார்க்கெட்டோட அந்த வலையில் மாட்டிக்கிற. இதை நம்ம கடைசியாக மார்க்கெட் மேலே குறை சொல்லுவோம். நமக்கு எதுவுமே தெரியல, மற்றவங்கள காட்டுற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, மற்றவங்க சொல்கிற அந்த யூடியூப் விஷயத்தை கேட்டுட்டு நம்ம அதில் ஒரு அட்மையர் ஆகிட்டு நம்ம போய் ட்ரேட் பண்ணுறோம். ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்படி தான் 99% ஆகும். ஏன்னா உங்களுக்கு மாற்று வழி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ வேறு ஏதாவது மெசேஜ் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், ஓ இதுக்கு பதில் இப்படி பண்ணணுமா, சரி இதை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்களா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ட்ரேட் எடுப்போம். இந்த மாதிரி மெசேஜ் தான் வருமே கண்டி, நீங்கள் ஒரு தப்பான என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அந்த என்ட்ரியை எப்படி சால்வ் பண்ணணும்லாம் உங்களுக்கு டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எந்த ஒரு டிவைஸ்லேயும் வராது. அப்போது உங்கள் லாஸ் அங்கே தீர்மானிக்கப்பட்டுச்சு. இவ்வளோ லாஸ்ன்றது தீர்மானிக்கப்பட்டது. தெரிஞ்சே நம்ம மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறோம். அப்போ மார்க்கெட் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் மேலெலாம் தப்பு கிடையாது. நீயே தான் உன்னை போட்டு அடிச்சிக்கிற, லாஸ் பண்ணிக்கிற அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். சைக்காலஜி தாங்க பிக்கெஸ்ட் எனிமி ஆப்ஷன் பையருக்கு. இதை நான் பல தடவை ஒவ்வொரு வாட்டி இதே தான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் கண்டினியூஸாக வருது. ஒரு லாஸ் ஆகிட்டோம்னா அப்போ வரக்கூடிய அந்த டென்ஷனும் அந்த எமோஷனும் அப்படியே நம்மளை வேறு மாதிரி கொண்டு போயிடும். மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட மென்டாலிட்டி இதெல்லாம் டோட்டலாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் ட்ரேட் பண்ணால் அது அதிகப்படியான லாஸஸ் தான் வரும். ஆனால் நம்ம அந்த நேரத்துக்கு அதை திங்க் பண்ணவே மாட்டோம். அப்போது இன்னொரு ட்ரேட் எடுப்போம். இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டு அது லாஸ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுப்போம். அது என்ன ஆகுனா லாஸஸில் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லாஸஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது ரெக்கவரியே ஆகாது, நல்லா கீழே போய்கிட்டே தான் இருக்கும். அப்போது பெரிய லாஸஸ் வரும். சின்ன லாஸஸ் வர வேண்டிய இடத்துல பெரிய லாஸஸ் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு லாஸஸ் இருக்குது, அந்த என்ட்ரி லாஸஸ் இருக்குது, அந்த லாஸஸ் இருக்கக்கூடிய என்ட்ரியில் மறுபடியும் போய் ஒரு பையை வாங்குவாங்க. அதுவும் பை வாங்கும் போது கால்ஸை வாங்குவாங்க. கால்ஸ் வாங்குறதுனா ஒரு லாட் எடுக்க மாட்டாங்க. அதை ஆவரேஜ் பண்ணுற மாதிரி, அந்த லாஸஸை ஆவரேஜ் பண்ணுற மாதிரி 10 லாட் வாங்குவாங்க. ஏற்கனவே அது லாஸஸில் தான் இருக்குது. அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக, அதாவது ஓவர் ட்ரேடுனா ஒரே ட்ரேட்லேயே லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் மிகப்பெரிய தப்பு. அப்படியும் பண்ணக்கூடாது. சில பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அது அவங்களுக்கு கண் கூட பார்த்துருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டால் நமக்கு ட்ரிகர் ஆகுது, சரி ஸ்டாப் லாஸ் போடாமையே ட்ரேட் பண்ணலாம், எப்படியோ மார்க்கெட் திரும்ப தானே போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி ட்ரேட் பண்ணுவாங்க. அது இன்னும் டேஞ்சரஸ். அப்போது அந்த ஸ்டாப் லாஸ் இருந்தால் உங்களை ஆப்ஷன் பையரை ரியலாக காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு டூல் எதுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் தான். நீங்கள் அதையே போடாமல், அதை போட்டாலும் அதை போய் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா உங்களோட கேபிட்டல் டிமேட்டில் இருந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். அதை நீங்கள் கண் எதிரில் பார்க்கும்போது என்ன ஆகும்? அப்படியே ரத்தம் கொதிக்கும். இது நீங்கள் புதுசாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தோணாது. காசை இழந்திருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, ஒரு 2-3 லட்சம், அவங்கக்கிட்ட போய் சார் நீங்கள் எப்படி லாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னதை தான் கதையாக சொல்லுவாங்க. என்ன ஒன்று, நான் இப்படி ஒரு நேராக சொல்கிறேன், அவங்க வேறு விதத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய பிக்கெஸ்ட்டு கில்லர் யார்றான்னா இந்த ஓவர் ட்ரேடிங், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஈகோ ட்ரேட் பண்ணுறது, எமோஷனில் ட்ரேட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டை உங்களால் ஜெயிக்கவே முடியாது. மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறத விட மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். நீங்கள் புதுசாக ஆப்ஷன் பையராக உள்ளே வந்தனா எடுத்தவொடனே ப்ராஃபிட்டு 5000 போட்டு 15000 எடுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி புதுசாக ஒரு ஆப்ஷன் பையர் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்குறாரு.
இன்றைக்கி மார்க்கெட்டில் சாதாரணமாக புட் ஆப்ஷன் வந்து ஒரு 50 ரூபா இருந்ததுன்னா அது இன்றைக்கி 300-400 ரூபா போயிருக்கும். இன்றைக்கி தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளேயே வராரு ஒரு ஆப்ஷன் பையர், புட் ஆப்ஷனை பார்க்குறாரு. ஆஹா, அப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் சொன்னது உண்மை தான் போல இருக்குது, 50 ரூபா இருந்த ப்ரீமியம் 400 ரூபா போயிருக்கு. அப்போது நம்ம நாளையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணணும், அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே 100% ஃபாலோ பண்ணணும்னு நம்புவாங்க. அது அவங்க மேலே தப்பாக இருக்குது இல்லை, மார்க்கெட் ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த பிஹேவியர் மார்க்கெட்டில் ரெகுலராக இருக்குமான்னு அவருக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இதே கற்பனையிலேயே அவர் வந்து உள்ளே ட்ரேட் பண்ணும்போது இந்த கற்பனை அவருக்கு என்ன ஆகும், போக போக நரகமாக மாறிடும். இதை தான், இந்த உண்மையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மார்க்கெட்டில் டெய்லி இன்கம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வருவாங்க. அதுதான் அந்த க்ரீடி. மார்க்கெட்டில் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியும், அது உண்மை தான். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குது. அது யாருக்கு? அந்த மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சு நுணுக்கமாக இருக்கவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அது முடியும். அதை நான் ஒத்துப்பேன். ஆனால் புதுசாக வரும்போது, உங்களுக்கு மார்க்கெட் அனுபவமே இல்லாத போது டெய்லியும் மார்க்கெட்டில் இன்கம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோடு உள்ளே வராதிங்க. பல பேர் ஆப்ஷன் பையை சேல்ரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது டெய்லியும் வேலைக்கு போனால் சேல்ரி கிடைக்கிற மாதிரி டெய்லியும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. அது முழுக்க தப்பு. ஒரு டெய்லியும் 3000 ரூபாய் போதும், டெய்லியும் ஒரு 5000 ரூபாய் டார்கெட்டு, இந்த மாதிரி மைண்ட் செட்டோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கிற காசை பிடுங்கி விட்டுட்டு மார்க்கெட் உங்களை வெறுமனே அனுப்பி விட்டுரும். உங்களோட டார்கெட்டை கேட்டெல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்குகிற 1 லாட், 10 லாட், 100 லாட், 1000 லாட், இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகாது. அதோட டைமென்ஷன் வேறு. அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எஃப்ஐஎஸ், டிஐஸ்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் வாங்குகிற விற்கிற அந்த விகிதம் பார்த்தாவே லட்சக்கணக்கில் போகும். ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு எஃப்ஐ செல் பண்ணால் 3000 கோடி செல் பண்ணுவாங்க. 3000 கோடி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டெல்லாம் எந்த மூலைக்கு? அப்போ மார்க்கெட்டை உங்கள் டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் செயல்படாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பல நேரத்தில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்கில்லு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். நமக்கு மெயின் என்ன, நீங்கள் ஆப்ஷன் பையராக புதுசாக உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல மார்க்கெட்டில் சர்வைவ் எப்படி பண்ணணும், சர்வைவ் எப்படி பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கற்றுக்கணும். எடுத்தவொடனே ப்ராஃபிட் வந்தால் அது எடுத்தவொடனே மார்க்கெட்லேருந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ டிசிப்ளின், பேஷன்ஸ், ரிஸ்க் ரிவார்டு, கரெக்டான என்ட்ரி எக்ஸிட்டு, இதெல்லாம் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கான சில பணத்தை இழந்து தான் ஆகணும். அதில் அந்த மாதிரி நீங்கள் இழக்கிறீங்கன்னா அது நியாயம். இப்போது வெளியே போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், 1 லட்ச ரூபா கேட்குறான் ஒரு கோர்ஸுக்கு. அவங்ககிட்ட அந்த 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அந்த 1 லட்ச ரூபா மார்க்கெட்டில் நீ லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கலாமே, ஏன் அவங்ககிட்ட போய் கொடுக்கணும் அதை? இது என்னுடைய கருத்து. இதை கேட்டால் தான் பல பேர் சண்டைக்கு வராங்க. என்னத்தை நான் சொல்கிறது? இது நான் சொல்கிறது லாஜிக் கரெக்டு தானேங்க. 1 லட்ச ரூபா ஒரு கோர்ஸுக்கு அதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த 1 லட்சத்தை நம்மளே மார்க்கெட்டில் 1 லட்சத்தை ஒரு 20 நாளுக்கு அதை பிரித்து 5000 நம்ம லாஸ் பண்ண தான் போகிறோம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக. ஆப்ஷன் பையரு அதை நம்ம செலவுக்காக, நம்ம கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு போவோமே, ஏன் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு? எவ்வளோ பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க. சில பேர் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, சில பேர் ஆசை பிடிச்சவங்களாம் இருப்பான். ஆசை பிடிச்சவங்ககிட்ட தான் எல்லாரும் போய் மாட்டிப்பாங்க. கரெக்டாக சொல்லித்தரவங்ககிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே கம்மி ஃபீஸாக இருக்கும். இவனடா இவ்வளோ கம்மியாக கேட்குறான், இவன்கிட்ட என்னத்த இருக்கும், இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு நம்மளா நினச்சிப்போம். அவன் 1 லட்சம் 2 லட்சம்னு விற்றுருப்பான். அது தெரியும் நமக்கு இவ்வளோ ஃபீஸா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே தான் போய் ஜாயின் பண்ணுவோம். எப்படி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூலும் இப்போ இருக்குது, அந்த கதை தான் இதுவும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரையும் வெளியில் போய் நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்களே உங்களை இந்த மாதிரி வெளியில் கொடுக்குற காசை உங்கள் எஜுகேஷனுக்காக, உங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே லாஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் உள்ளே வரீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். உங்களோட கேபிட்டலை
ஃபுல்லாலாம் டிப்ளாய்ட் பண்ணவே கூடாது. அதில் 2% தான் ரிஸ்க் எடுக்கணும். பொசிஷனை கரெக்டான சைஸிங் எடுக்க தெரியணும். மார்க்கெட் ஏறுதேன்ட்டு அங்கே போய் 10 லாட் 50 லாட்லாம் வாங்கக்கூடாது. உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களோட எய்ம் என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் அலோகேஷன்னா அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், லாஸஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புரியும். நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் அதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க. முதல்ல மார்க்கெட்டில் எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்றத முதல்ல கற்றுக்கணும். அப்போது ஆப்ஷன் பையருக்கு ஃபஸ்ட்டு எய்ம் என்னவாக இருக்கணும்னா ப்ராஃபிட் கிடையாது, சர்வைவல் தான் வேணும். மார்க்கெட்டில் சர்வைவல் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது அனுபவத்தால் நான் சொல்கிறது. இது அப்படி தான் நடக்குது. அது உண்மை தான். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபாஸ்ட் மணி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அதே மாதிரி ஃபாஸ்ட்டான லாஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வின்னிங் ட்ரேடு அதிகப்படியாக பண்ணுறவங்க பொதுவாக மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸான டிசிப்ளினான இருக்கிற வின்னிங் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஒரு 5 வகையான பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இருப்பாங்க. ஃபிக்ஸட் ரிஸ்க்கு தான் இருக்கும். அவங்கக்கிட்ட பொறுமை, பேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். லெஸ் ட்ரேடு தான் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 அந்தக்குள்ளே தான் பண்ணுவாங்க. எமோஷ்னல் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக இருக்கவங்க தான் ஆப்ஷன் பையிங்கில் டெய்லியும் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்டு இன்றைக்கி ஒரு உதாரணம் இன்றைக்கே எடுத்துக்கோங்க. புட் சைடில் தான் மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட் தான் இருந்தது. இன்றைக்கி மட்டும் எத்தனை பேருங்க இந்த மாதிரி திங்க் பண்ணாமல் இருந்திருப்பீங்க? நான் ஒன்று கேட்குறேன். ஒரு புட்டு வாங்கிட்டீங்க, 1 லாட்டு தான் வாங்கிட்டீங்க, அதில் ஒரு 2000 ரூபா வந்துச்சு. அடடா இன்றைக்கி ஒரு 10 லாட் வாங்காமல் போயிட்டேனே அப்படின்ற திங்க் பண்ணக்கூடிய ஆளுங்க இன்றைக்கி எத்தனை பேர்? நிஜமாலும் சொல்லுங்கள். எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணம் எத்தனை பேருக்கு இன்றைக்கி வந்தது? கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணம். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த க்ரீடியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் ஆப்ஷன் பையிங்கில். இது என் ஃப்ரெண்டே இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னான், தினேஷ் இன்றைக்கி ஒரு 15 லாட்டு போட்டேன், அதை எப்பவுமே போடுற மாதிரி ஒரு 60-70 லாட்டு போட்டிருந்தா அப்படின்றான். அப்போ அவனுக்கு எவ்வளோ க்ரீடி இருக்கும்? அந்த 15 லாட்டுக்கான ப்ராஃபிட்டே வந்துடுச்சு. மார்க்கெட்டு உனக்கு இந்த அளவுக்கு கொடுக்குது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறத விட்டுட்டு 5 போட்ட இடத்துல ஒரு 50 போட்டிருக்கலாமோ? அது 50 போட்டு லாஸ் ஆகியிருந்தா அவங்களுக்கு அது தோணவே தோணாது. எப்போவுமே ஒன் சைடாகவே தான் திங்க் பண்ணுவாங்க. இவ்வளோ மார்க்கெட் நல்லா தான் இருந்தது, நானும் புட் சைடில் தான் இருந்தேன், இருந்தாலும் நான் இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோ 4500 ரூபா தான் எடுத்தேன், எனக்கு இவ்வளோ தான், என் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான், நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது என்னால் மாற்றிக்கவே முடியல. அந்த பச்சை கலரில் கொஞ்சம் வந்தாவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், அதே மாதிரி ரெட் கலரில் கொஞ்சம் வந்தாவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என் பிஹேவியர் ஆகிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லைங்க, 5 வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை மாற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி எல்லாருமே இப்படி ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஆனால் அந்த க்ரீடி முன்னாடி நின்றுடுது. அந்த க்ரீடியை தான் நம்ம போகணும். போனால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ ப்ராஃபிட் அவனுக்கு இன்றைக்கி 27,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளைக்கு இதே வருமா? அடுத்த நாள் வருமா? அப்போ மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இதே மாதிரி இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு நாள் பெரிய பூட்டாக வாங்கி பூட்டிட்டு போக வேண்டியது தான் நிஃப்டி 50. அப்போ இது என்றைக்கோ ஒரு நாள், அந்த என்றைக்கோ ஒரு நாளுக்கான ப்ராஃபிட் தான் இது அப்படின்ற ஒரு சந்தோஷமே அவன் படலை. நான் எவ்வளவோ சொன்னேன், நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஒரு 50 லாட் வாங்கியிருக்கலாம் அப்படின்றான் கடைசியாக. ஒன்றுமே பண்ண முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் உள்ள வரணும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. கண்டிப்பாக மார்க்கெட் ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர்லாம் அது வேறுபாடே கிடையாது. ஆப்ஷன் செல்லரை விட ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராஃபிட்டாக மாற்றக்கூடிய டேலண்ட் இருக்கவங்க ஆப்ஷன் பையிங்கில் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சமோ நெஞ்சமோ ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லையா, அதுதான் வேணும். அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போது டோட்டலாக பார்த்தா இதுதான் ஒரு உண்மையான கருத்து. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராப்ளம் மார்க்கெட் கிடையாது. ப்ராப்ளம் யாருன்னா நம்ம தான். நம்மளோட மைண்ட் செட்டு தான் ப்ராப்ளம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் ஆப்ஷன் பையராக உள்ளே வந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் உள்ள தைரியமாக என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதல்ல நான் சொன்னதெல்லாம் என்னன்றதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எங்கேயோ 1,00,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி கற்றுக்கிறத அந்த 1,00,000 மார்க்கெட்டில் லாஸ் பண்ணி நீங்கள் கற்றுங்க. எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் உண்மையாலுமே சிறந்த அனுபவம். நீங்கள் வெளியில் போய் தியரிட்டிக்கலாக படிக்கிறது, ப்ராக்டிக்கலாக படிக்கிறது, அது அந்த 4 ரூம்குள்ளே தான். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே லைவில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லாஸ் பண்ண அனுபவம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண முடியும். லாஸஸ்க்கு அகைன்ஸ்டாக உங்களால் போராட முடியும். அதை எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா நான் ஒரு லாஸ் ட்ரேடர், அதனால் இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக வரும்போது நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுதான் யூடியூப்பில் ஆப்ஷன் பையிங்கை பற்றி யாரும் சொல்லாத உண்மையை அப்படின்னு நினச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.